ஆதிரை சொன்ன ஷாக் நியூஸ். இதை என் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். கதறி அழுத பார்வதி. பிக்பாஸ் சீசன் 9 நிகழ்ச்சி 70 நாட்களை கடந்து ஒளிபரப்பாகி வருகிறது. என்னதான் 70 நாட்களை கடந்தாலும் இன்னும் நிகழ்ச்சியில் எந்த ஒரு விறுவிறுப்பும் இல்லை. யார் வின்னராக போகிறார் என்று ஐடியாவும் மக்களுக்கு இல்லை. இதுவரை நடந்த பிக்பாஸ் நிகழ்ச்சிகளிலேயே சீசன் 9 தான் ரொம்ப போரிங்காக செல்வதாக ஆடியன்ஸ் கருத்து தெரிவித்து வருகின்றனர். பிக்பாஸ் வீட்டை விட்டு பிரஜின் வெளியே சென்றதில் இருந்து சாண்ட்ரா பித்து பிடித்தது போல் இருக்கிறார். யாரிடமும் பேசாமல் தனியாக இருந்து கொண்டு ஹவுஸ் மேட்ஸ் அனைவருடனும் சண்டை போட்டுக் கொண்டு கடந்த வாரம் அனைத்து புரோமோக்களையும் ஆக்கிரமித்துவிட்டார். என்னதான் 70 நாட்களை கடந்தாலும் இன்னும் பிக்பாஸ் போட்டியாளர்கள் மத்தியில் எந்தவொரு புரிதலும் இல்லாமல் நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கிறது. பிக்பாஸே ஏண்டா உங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்தோம் என்று யோசிக்கும் அளவிற்கு போட்டியாளர்கள் வெறும் பிரச்சனைகளை மட்டுமே செய்து வருகின்றனர். இன்னும் சில நாட்களில் நிகழ்ச்சி முடியவுள்ளது. வின்னராகுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து யோசித்து முயற்சி செய்வோம் என்றெல்லாம் யாருக்கும் எண்ணம் இல்லை. எந்த டாஸ்க் வந்தாலும் அதில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அந்த டாஸ்கை முழுவதுமாக காலி செய்வதில் முனைப்பாக இருக்கின்றனர். கடந்த வாரம் நடந்த டான்ஸ் மாரத்தான் போட்டில் அம்மாடி ஆத்தாடி டீம் வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் ஒரு போட்டியாளரின் குடும்பத்தினர் ஃப்ரீஸ் டாஸ்கின் போது பிக்பாஸ் வீட்டில் 24 மணி நேரம் தங்குவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சக போட்டியாளர்கள் ஆதிரையை தேர்ந்தெடுத்தனர். இந்த வாரம் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் டபுள் எவிக்ஷன் நடைபெற்றுள்ளது. இதில் ஆதிரையும் FJவும் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். ஃப்ரீஸ் டாஸ்கின் போது ஆதிரை குடும்பம் உள்ளே இருக்க முடிவு எடுக்கப்பட்ட நிலையில் அவர் வெளியே சென்றுவிட்டதால் தன்னுடைய வாய்ப்பை பார்வதிக்கு மாற்றிக் கொடுத்தார். இதை கேட்டு ஷாக்கான பார்வதி ஆதிரையை கட்டிப்பிடித்து கதறி அழுது இதை என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் என்றார். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது.